2026 தேர்தல் வந்து எப்படி நடக்கும்னு தெரியுமா? அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவர் அவர்கள் வந்துட்டு மை டிவிகே ஆப் வந்து லான்ச் பண்ணும்போது, அதில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காருங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1967லேருந்து 77ல் நடந்த இந்த 2 அரசியல் மாரியும் நீங்கள் 26ல் வந்துட்டு அந்த மாரி அரசியலை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வித்தியாசமான அரசியலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பார்ப்பீங்க அப்படின்னு. அப்போ ஒரு வித்தியாசமான அரசியல் வந்து நம்ம 26ல் வந்து பார்ப்போம்னு அவர் சொல்கிற மாரி, அப்போ அந்த 67லையும் 77லையும் என்ன நடந்துச்சு? ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1967 தாங்க வருது. என்னதான் வந்துட்டு காமராஜர் போல பெரும் தலைவர்கள் இருந்தாலுமே, அப்போ வந்துட்டு ஆட்சி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தாங்க வந்துட்டு பெரும்பான்மையாக வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. 1952லேருந்து 67 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்துட்டு ஆட்சி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்துட்டு இவங்க வந்து ஆட்சி வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இருந்த கலைஞர் கருணாநிதி, தந்தை பெரியார், அண்ணா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்குறாங்க. அந்த இயக்கம் மூலிமா மக்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு வந்து கொண்டு வராங்க. மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்து நல்ல நம்பிக்கை வருது. அப்போ இருந்த இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை வந்து கொண்டு வராங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவங்க வந்து இந்தி போராட்டத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. நமக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் மட்டும் போதும், எங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த இந்தி ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் இப்போ வந்துட்டு பிஜேபி வந்து நம்ம மேலே வந்து இந்தி திணிப்பு வந்து பண்ணுது, நம்ம அதுக்கான வந்துட்டு இந்த ட்விட் போடுறது, இந்தி தெரியாது போடா, இந்தமாரி எதிர்ப்புலாம் வந்து தெரிவிச்சிட்டு இருக்கோம். பட் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு இதெல்லாம் வந்துட்டு டூல்லாம் வந்து எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. அந்த டைம் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போராட்டம் மட்டும்தான். அப்போ இருந்து சிறு இயக்கம் கூட இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே நல்ல விழிப்புணர்வு வந்து கொண்டு வராங்க. அப்போ இருந்த டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து வேட்பாளராக வந்து நிறுத்துறாங்க. 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணா தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பெரும்பான்மையாக வந்துட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ தான் காங்கிரஸ் வந்து தோல்வி அடையுது. அப்போ முதலாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய எதிர்த்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு வந்துட்டு முதலாக வந்துட்டு வெற்றி பெறுதுங்க. அப்போ தான் 1972 வந்து ஒருத்தர் வந்து சுனாமி போல் வராருங்க. எம்ஜிஆருங்க, எம்ஜி ரவிச்சந்திரன். இவரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேன்ற கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு டிஎம்கே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு இறந்து போகிறாருங்க. கலைஞரோட தலைமையில் வந்துட்டு டிஎம்கே வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு வருது. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஏடிஎம்கே வந்துட்டு அதில் வந்துட்டு அம்மா வந்து இறந்து போனாங்களே, அப்போ வந்துட்டு எப்படி வந்து எடப்பாடி வந்தாரோ அதேமாரி அண்ணா இறந்ததுக்கப்புறம் இதில் வந்து கலைஞர் வந்துட்டு டிஎம்கே மூலிமா வந்துட்டு ஆட்சிக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்தியில் வந்துட்டு இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி ரூல் வந்து போடுறாங்க. அந்த எமர்ஜென்சி ரூல் மூலிமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு சில பல காரணங்களுக்காக டிஎம்கே வந்துட்டு நீக்கிறாங்க. நீக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு திரைத்துறையிலிருந்து வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக வந்துட்டு ஆகுறாருங்க. அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக வந்து ஆகுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றிலே முதல் முறையாக வந்து இந்தமாரி ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் நலத்திட்டம் வந்துட்டு நிறையா வந்து பண்ணார். நம்மளும் வந்துட்டு வரலாறு வந்து எடுத்து பார்த்தோன்னா ஏராளமாக வந்து இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைத்துறையிலேருந்து ஒரு ஹீரோ வந்துட்டு சிஎம் ஆகிறது வந்துட்டு ரொம்ப வந்து பேசப்பட்டது. வரலாறும் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் அதனால தாங்க நிலச்சி நிற்குது. இப்போ நம்ம டிவிக்கு விஜய் வந்துட்டு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 67 இந்த 77 இந்த 67ல் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து லாங் டைமாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸை உடச்சி டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமாக வந்து ஆட்சி செய்கிறாங்க. டிஎம்கே பிரேக் பண்ணி எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வராரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பிரேக் பண்ணி டிஎம்கே பிரேக் பண்ணி எம்ஜிஆர். ஸோ இந்த 67 77ல் நடந்தது போல் இதுமாரி 26ல் வந்து நான் வந்துட்டு நின்று நான் வந்துட்டு எம்ஜிஆர் போல் ஆட்சியை பிடிப்பேன்னு வந்துட்டு டிவிகே தலைவர் வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? 67 77ல் நடந்த மாதிரி 26லையும் நடக்குமா? இந்த கேம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தலைவர் வந்துட்டு எம்ஜிஆர் போல் ஆட்சியை பிடிப்பாரா மாட்டாரா?